புதுசா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டா போதும். அத யூஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது மேல இருக்க ஆசை அடங்கவே அடங்காது. இந்த கண்டெய்னர் வாங்குனதுலேருந்து எப்படா இதில பொருள்லாம் கொட்டி வச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரே ஆனந்தம் எனக்கு குஷி மனசுக்குள்ள. ஸோ அதுக்கான நாளும் வந்துருச்சு. அந்த டிமார்ட்ல வாங்குன அந்த டப்பா, அப்புறம் வந்து நம்மளோட கிளாஸ் கண்டெய்னர் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, காலையில 6 மணிக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த டப்பா எல்லாத்தையுமே கழுவிட்டு, அழகா காய வச்சுட்டு, நான் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சா, குயிக்கா செய்ற மாதிரி வீட்டில் இருந்த இந்த பாஸ்தா, கோதுமை பாஸ்தா தான் இது. ஸோ இதை வந்து காலையிலே ரெடி பண்ணிட்டா. அப்புறம் சாப்பிட்டுட்டு பாட்டிலெல்லாம் காஞ்ச பிறகு பொருள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டேன். என்னோட லைஃப் ஸ்டைலில் நடந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து காலையில் 7 மணிக்குள்ளே நான் எந்திரிக்கும் போது என்னோட ஃபீலிங்ஸும், 7 மணிக்கு மேலே நான் எந்திரிக்கும் போது என்னோட ஃபீலிங்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் 7 மணிக்குள்ளே, அதாவது 5:30லாம் முன்னே எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து 6:00 எந்திரிக்கிறேன். நான் 6:00 எந்திரிக்கும் போது இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். நான் நிதானமாக எந்திரிச்சு என்னோடய வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நிதானமாக சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு, நிதானமாக உட்காந்து டீ குடிப்பேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இது எல்லாமே நிம்மதியாக பண்ணுவேன். ஆனால் இதுவே 8 மணிக்கு மேலே எந்திரிச்சேன்னா ஒரே இறைச்சலாக இருக்கும். அந்த நாளே ஒரு டென்ஷனாக ஹரிபரியாகவே இருக்கும். ஓகே, பாய்.